வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ரூபாய் 576 கோடி ரூபாய் மதிப்பில் தலைமைச் செயலகத்துடன் கூடிய புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அமைக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கலந்தாய்வில் விதிமீறல்கள் இருப்பதாக கூறி ஆசிரியர்கள் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் 305 போலீசார் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் ரூபாய் 576 கோடி ரூபாய் மதிப்பில் தலைமைச் செயலகத்துடன் கூடிய புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஒழுங்கு விற்பனை கூடம் அருகே 15 ஏக்கர் நிலப்பரப்பில் 576 கோடி ரூபாய் மதிப்பில் தலைமைச் செயலகத்துடன் கூடிய புதிய சட்டசபை கட்டுவதற்கான கோப்புக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார் என்றும் மத்திய உள்துறைக்கு கோப்பு அனுப்பப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கும் என தெரிவித்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்டு சட்டப்பேரவையில் ஏற்றப்பட்ட தீர்மானம் கவர்னர் ஒப்புதலுடன் மத்திய அரசுக்கு அனுப்ப உள்ளதாகவும், மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து மாநில அந்தஸ்து பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். ஜிக்மரில் இரட்டை குடியுரிமை பெற்று சேர்ந்துள்ள 9 மாணவர்களை நீக்கிவிட்டு புதுச்சேரி மாணவர்களுக்கு இடம் வழங்க கவர்னர் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், மக்களின் கோரிக்கையை ஏற்று மின் கட்டணத்தை குறைக்க முதல்வர் ரங்கசாமி நடவடிக்கை எடுப்பார் என தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் கடந்த சில ஆண்டுகளாக 3 அதிகார மையங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஒரு அதிகார மையமாக புதுவை அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் 2 ஆண்டுகளில் மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்கள் வேகம் எடுக்கும் என்றார். புதுச்சேரியை பொறுத்தவரை இன்றைக்கு புதிய தலைமைச் செயலர்கள் வந்த பிறகு, புதிய துணைநிலை ஆளுநர் வந்த பிறகு புதுச்சேரி இணக்கமான ஒரு சூழல் சென்று கொண்டிருக்கிறது. புதுச்சேரி அமைச்சரவை எடுக்கின்ற முடிவுகளுக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் தலைமைச் செயலர்களும் நல்ல ஒத்துழைப்பு நல்கி வருகின்ற காரணத்தினால் அத்தனை திட்டங்களும் இன்று மிக எளிதாக நிறைவேற்றப்படுகின்றது. இந்த இலவச அரிசி போடுறது கூட டெண்டருக்கு ஒப்புதல் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் வாங்கிட்டாங்க, தலைமைச் செயலர் ஒப்புதல் வாங்கிட்டாங்க. சென்ற முறை இருந்த தலைமைச் செயலர் அவர்களும் துணைநிலை ஆளுநரும் அதுக்கு ஒப்புதல் இப்போ கொடுக்கல. டிபிடி ஸ்கீம்லாம் போட்டுருந்தாங்க. அதை மாற்றி இன்றைக்கு அரிசி இலவச அரிசி கொடுங்க, ரேஷன் கடையில் கொடுங்கன்னு சொல்லி ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அப்போ இது போன்று நிறைய மாற்றங்களை உருவாகிறதுக்கு துணைநிலை ஆளுநர் அவர்களும் தலைமைச் செயலரும் ஒத்துழைக்கின்ற காரணத்தால், அரசும் அதிகாரிகளும் ஒத்துழைத்து செல்கின்ற காரணத்தால் நல்ல ஒரு நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில் விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அமைக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளுக்கான உணவு திருவிழா மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கான கடனுதவி வழங்கி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய நகராட்சிகள், வங்கிகள் கடனை திருப்பி செலுத்திய சாலையோர வியாபாரிகளுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த விழாவினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். சாலையோர வியாபாரிகள் அமைத்த கைவினை உணவு அரங்குகளை அவர் பார்வையிட்டனர். இவ்விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் 2447 பதிவு பெற்ற சாலையோர வியாபாரிகள் பிரதமரின் கடனுதவி திட்டத்தால் பயனடைந்துள்ளனர். புதுச்சேரியில் தனிநபர் வருவாய் ரூபாய் 2.75 லட்சமாக உயர்ந்துள்ளது. புதுவைக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதுடன் சாலையோர கடைகளில்தான் அவர்கள் உணவை உண்கின்றனர். எனவே விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அதன் உரிமையாளர்கள் அமைக்க வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். என்னுடைய ஒரு கோரிக்கை என்னன்னா, சாலையோர நிறைய கடை வைங்க, வச்சுக்கலாம். எனக்கு வேற வழி இல்லை. இடம் பிடிக்க முடியாது, வாடகை கொடுக்க முடியாது, நடத்த முடியாது. கொஞ்சம் முக்கியமாக என்னன்னா, சாலையை மொத்தமாக ஆக்கிரமிப்பு செய்யாமல் ஓரமாக வச்சுக்கணும். அதனால் ஏற்படுற விபத்து என்பதை நான் பார்க்கணும். அது ஏற்படுகின்ற விபத்து என்பதையும் பார்க்கலாம். ஏன்னா ஒரு லாரியோ காரோ இது மாதிரி போகும்போது, மோசடியில் போகும்போது அந்த கடைக்கெல்லாம் அடைச்சிக்கும் போது அவங்க ஒரு பக்கம் வண்டியை நிறுத்துவாங்க, கடை இருக்கும் வண்டியை நிறுத்துவாங்க. இந்த சாலை நமக்கு 20 அடி இருந்தால் 10 அடிகள் போயிடும். 10 அடினா 2 பக்கம் போய் ஆகணும். அப்போ விபத்து ஏற்படுகிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாலை ஓட்ட வச்சுருங்க, ஒரு ஒழுங்குமுறையாக அந்த சாலை ஓர கடைகளை வைத்துக் கொள்ள வேண்டும்.
தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கலந்தாய்வில் விதிமீறல்கள் இருப்பதாக கூறி ஆசிரியர்கள் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காரைக்காலில் பணியாற்றும் தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் 245 நபர்களுக்கு பணியிட மாறுதல் கலந்தாய்வு கல்வித்துறை வளாகத்தில் நேற்று முன்தினம் தொடங்கியது. அதில் கிராமப்புற தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் பங்கேற்றனர். அதன் அடிப்படையில் பலருக்கு நகர்ப்புற பள்ளிக்கு இடம் மாறுதலும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வெள்ளிக்கிழமை காலை நகர்ப்புற தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களை கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இடமாறுதல் செய்வதற்கான கலந்தாய்வு நடைபெற்றது. ஆனால் கலந்தாய்வுக்கு வந்திருந்த ஆசிரியர்கள் இடமாறுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர்கள் திடீரென பள்ளி கல்வித்துறை இயக்கத்தில் உள்ள அறையில் அமர்ந்து விதிமுறைப்படி 57 வயதை கடந்தவர்களுக்கு இடமாறுதல் அளிப்பது சரியல்ல எனவும், ஆனால் அதையும் மீறி கலந்தாய்வு நடத்தப்படுவதால் ஏராளமானோர் பாதிக்கும் நிலையுள்ளது என்று கூறி முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி காவல்துறையில் 305 போலீசார் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் காவலர்கள் என 400க்கும் மேற்பட்டோர் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டனர். அதன் பின்பு அடுத்த சில மணி நேரங்களில் அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பு வெளியானது. இது காவல்துறையில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் காவலர்கள் 305 நபர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு உள்ளனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் புதுச்சேரி ஆயுதப்படையில் பணியாற்றி வருபவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் SP சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இறுதிப் பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. சென்டாக்கில் நீட் மதிப்பெண் அடிப்படையில் MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் கடந்த 20ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி விண்ணப்பதாரர்கள் ஆட்சேபனைகள் கேட்கப்பட்டு கடந்த 23ஆம் தேதி திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. நேற்று இறுதி தரவரிசை பட்டியல் மற்றும் வரைவு சீட் இடஒதுக்கீடு இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் இன்று இரவு 9 மணிக்குள் தெரிவிக்க வேண்டும். இடம் கிடைத்தவர்கள் 2ஆம் தேதி அசல் சான்றிதழ்களுடன் சம்பந்தப்பட்ட கல்லூரியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். வானூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் 1,05,730 ரூபாய் ரொக்கப்பணம் சிக்கியது. வானூர் பகுதி புதுச்சேரி மாநிலத்தையொட்டி அமைந்துள்ளதால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஏராளமான வீட்டுமனைகள் பத்திரப்பதிவுகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் வானூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்சம் பெறப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து நேற்று மாலை லஞ்ச ஒழிப்பு DSP வேல்முருகன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரி, சப் இன்ஸ்பெக்டர் சக்கரபாணி மற்றும் 5க்கும் மேற்பட்ட குழுவினர் திடீரென்று வானூர் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்குள் நுழைந்தனர். பின்பு அலுவலக மெயின் கேட்டை பூட்டிக் கொண்டு அங்கிருந்தவர்களை ஹாலில் அமர வைத்து சோதனை நடத்தினர். அப்பொழுது அங்கிருந்தவர்களின் மொபைல் போனை பறித்து கொண்டும் அலுவலகம் முழுவதும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனை இரவு 9 மணி வரை நீடித்தது. இறுதியில் பொதுமக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சிலரின் பணத்தை அதிகாரிகள் திருப்பிக் கொடுத்தனர். ஆவணமின்றி வைத்திருந்த 1,05,730 ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சார் பதிவாளர் சடகோபனிடம் இரவு 9 மணி வரை நீடித்தது. இந்த சம்பவத்தால் வானூரில் பெரும் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி கடலூர் சாலை ரெட்டிச்சாவடி மலட்டாரில் புதியதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதல்வர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் ரெட்டிச்சாவடி மலட்டாற்றில் 5,35 லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக மேம்பாலம் அமைக்கும் பணியினை கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். தற்பொழுது பாலத்தின் கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி பாலத்தை திறந்து வைத்தார். மேலும் மக்கள் பயன்பாட்டிற்கும் அர்ப்பணித்தார். சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், லட்சுமிகாந்தன் MLA உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை பிரிவு செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியம், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
ஆதி திராவிட நலத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இருவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறையில் உள்ள ஊழியர்கள் ஓய்வு பெறும் பொழுது அவர்களுக்கு நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கௌரவப்படுத்தி வழி அனுப்புவது வழக்கம். அதன்படி ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறையில் முதுநிலை கணக்கு அதிகாரியாக பணியாற்றிய ஸ்ரீதரன், பல்நோக்கு ஊழியராக பணியாற்றிய பக்தவச்சலம் ஆகியோர் நேற்று பணி ஓய்வு பெற்றனர். இவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நலத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் ஓய்வு பெற்ற இருவருக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர்கள் பழனி, லபாஸ், வேல்முருகன், கதிரவன், தேவி, நல ஆய்வக அதிகாரிகள், ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு மோட்டார் வாகனத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 5,40,000 மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மோட்டார் வாகனத்தை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள் அன்பழகன், சுருதி உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கவிஞர் புதுவை சிவம் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு சார்பில் கவிஞர் புதுவை சிவம் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காமராஜர் சாலை சித்தன்குடி சந்திப்பில் அமைந்துள்ள அன்னாரது திருவுரு சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கவிஞர் புதுவை சிவத்தின் குடும்பத்தினர், தமிழ் ஆர்வலர்கள், கவிஞர்கள் உட்பட பலர் புதுவை சிவம் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இளம் விஞ்ஞானிகளை கண்டறியும் தேசிய அறிவியல் திறனறி தேர்வில் பங்கேற்க பள்ளி மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய அறிவியல் அருங்காட்சியகங்கள் விஞ்ஞான பாரதி NCERT இணைந்து தேசிய அளவிலான அறிவியல் விழிப்புணர்வு தேர்வை ஒவ்வொரு வருடமும் நடத்தி வருகிறது. அறிவியல் மனப்பான்மையை மாணாக்கர்களிடம் வளர்ப்பதோடு அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி துறையில் ஈடுபாட்டை அதிகரிக்கவும் இத்தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியா முழுவதும் இத்தேர்வானது வரும் அக்டோபர் 23 மற்றும் அக்டோபர் 27 ஆகிய 2 தினங்களில் இணைய வழியில் நடக்க உள்ளது. தேர்வுக்கு பதிவு செய்யும் மாணவர்களுக்கு அறிவியல் அறிஞர்களுடன் அல்லது ஆராய்ச்சியாளர்களுடன் இணைந்து தேர்வுக்கு சிறப்பாக தயார் செய்வதற்கு வழிகாட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்வுக்கு விண்ணப்பிக்க www.vvm.org.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ சீதாராம திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் கோவில் 10 பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்வர தபஸ்வினி சமேத ஸ்ரீ பார்வதீஸ்வரர் தேவஸ்தானத்திற்குட்பட்ட ஸ்ரீ கோதண்டராமர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீ கோதண்டராமர் சீதா திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் ஸ்ரீ சீதாராமன் திருக்கல்யாண வைபவம் வைதிக முறையில் சிறப்பாக நடைபெற்றது. சீர்வரிசை எடுத்து வருதல், மாலை மாற்றுதல், மாங்கல்ய தாரணம் மற்றும் மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ கோதண்டராமர், ஸ்ரீதா தேவி, லக்ஷ்மணன், பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆகிய மூலவர்களுக்கு மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. ஸ்ரீ கோதண்டராமர் சீதா திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ரூபாய் 576 கோடி ரூபாய் மதிப்பில் தலைமைச் செயலகத்துடன் கூடிய புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அமைக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கலந்தாய்வில் விதிமீறல்கள் இருப்பதாக கூறி ஆசிரியர்கள் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் 305 போலீசார் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.